வணக்கம் நண்பர்களே. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிளாஸ்டிக்கை பற்றி ஒரு இது பேசணும்னு பார்த்தேன். நம்ம ஆக்சுவலி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிறைய பிளாஸ்டிக்காண்டி ரெய்டு போனாங்க. எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் பை, அந்த கேரி பை எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி ஃபைன் போட்டாங்க. ஸோ அது நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அது அப்படியே வந்து அவங்க மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்நேரம் பிளாஸ்டிக் கண்டிப்பாக நம்மகிட்ட குறைஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் அவுட்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா, வெறும் பிளாஸ்டிக் குப்பையாக தான் கிடக்குது. அதாவது என்னையும் சேர்த்து தான் சொல்ல வர்றேன். என்ன காரணம்னா, நம்ம ஒரு பரோட்டா கடைக்கு போனோம்னா, பரோட்டா வாங்குறதா இருந்தாலும் சரி, ஏதாவது தோசை வாங்கினாலும் கேரி பை தான் வாங்குறோம். ஸோ அதை வாங்கி நம்ம வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு யாருமே பிரிக்கிறதில்ல. முன்னாடி வந்துச்சு. ஸோ யாருமே அதை வந்து நடைமுறைப்படுத்தவும் மாட்றாங்க. அது யாரையும் வந்து அது கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ இஷ்டத்துக்கு குப்பைய அள்ளி போட்டுறது. நார்மலாக குப்பை கொட்ட வர்றவங்களே பாவம் அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. இந்த குப்பைவாளிக்குள்ளே அவ்வளோ தண்ணியும் இதுமா கிடக்குன்றாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? தண்ணி இருந்தால் கூட உறிஞ்சு எடுத்து பேப்பர்னால உறிஞ்சு ஏதாவது காஞ்சு போயிடும். இந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பையில் உள்ளே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ள தொட்டியில் தண்ணி, அந்த குப்பை தொட்டியில் தண்ணி இருந்தால் கூட அது வந்து அந்த ஈரம் அப்படியே தான் இருக்கும். மேலே மேலே நீங்கள் குப்பை போடும்போது ஸ்மெல் அதிகமாகும். ஸோ அப்போயே யோசிச்சு பாருங்கள். அந்த பிளாஸ்டிக் வந்து தண்ணியே உரியாது. தண்ணியை வந்து அப்படியே தக்க வச்சுக்கும். சரிங்களா? அது கீழேயும் போக விடாது. அந்த மாதிரி தாங்க பூமியுமே. நிலத்தடி நீருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ மண் நோண்டுறாங்க. அதுக்குள்ளே பிளாஸ்டிக் எல்லாமே கொட்ட போகும்போது சுத்தமாக மூடிடுறாங்க. மூடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அந்த லெவல் அதுக்கு கீழே போகவே போகாது. ஏன்னா ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு வந்து பிளாஸ்டிக்கோட ஆதிக்கம் மாதிரி அதிகமாகிடுச்சு. ஸோ ஏன் ஒரு மஞ்சப்பை உங்களால் ஒரு ஒரு பேக்கில் ஒரு மஞ்சப்பை கவர் பண்ணி வச்சுக்க முடியாதா? வீட்டிலேருந்து போகும்போது ஒரு சால்னா வாங்கும்போது தூக்கு வலி கொண்டு போயிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா முன்னாடிலாம் இதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி தானே வீட்டிலேருந்து தூக்கு வலி கொண்டு போய் அதை வாங்கி தான் நம்ம வந்து சால்னா வாங்குறது, இல்லை குழம்பு வாங்குறது, சாம்பார் எதுவுமே அதை தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லோரும் அதை வந்து பெரிய அசிங்கமாக நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மஞ்சள் பை எடுத்துகிட்டு போனால் அது என்ன, யார் அவன் அடுத்தவங்க நினைக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசுக்கு என்னன்ட்டு. ஸோ அந்த மாதிரி யோசிங்க. மஞ்சள் பை, அப்புறம் இந்த கட்டப்பை கொண்டு போகும்போது கூச்சப்படுறது, இதெல்லாம் இதே பெரிய பெரிய மாலுக்கு போனால் கட்டப்பை வாங்கும்போது உங்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், கட்டப்பை கிடைக்குதுன்னு. ஏன் அதே வெளியே கொண்டு போக எடுத்துகிட்டு போகும்போது ஏன் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? கேரி பை நம்ம நினச்சாதான் அதை நிப்பாட்ட முடியும். இன்னொன்று, இந்த பேப்பர் கிளாஸு, பிளாஸ்டிக் கிளாஸில் வந்து டீ குடிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர். நானே டீ கடையில் பார்த்துருக்கேன். நான் டீ கடையிலே கேட்டிருக்கேன், ஏங்க எனக்கு கிளாஸில் கூட கொடுங்க, இது வேணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இல்லை சார் கூட்டமாக இருக்குது, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு. ஏன் இதில் குடித்தா நோய் வரும்னு டாக்டரே சொல்கிறாங்க, எல்லாருமே பரிந்துரைக்கிறாங்க. திருப்பி திருப்பி அதை தானே நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கேட்டால், இங்கே அதான் சார் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஈஸியாக என்ன கிடைக்குதோ, ஈஸியாக என்ன பண்ணலாமோ அதை தான் இவங்க இங்கே பண்ணுறாங்களே ஒழிஞ்சு, யாருமே வந்து ஒரு சிரமப்பட்டு இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கல. ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஈஸியாக கிடைக்கிறதா நம்மளை பின்னாடி ரொம்ப பெருசாக பாதிக்குது. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்போம். நமக்கு வர அடுத்த தலைமுறைகள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்குலாம் எதுவுமே அதாவது இல்லாமல் போயிடும். நோய் அதிகமாக உருவாக்கி வச்சுட்டு நம்ம போகிறோம். இதுதான் உண்மை. சரிங்களா? பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ தவிர்த்து, அது இந்த குப்பையெல்லாம் ரொம்ப போட்டீங்க, மாடு ஆடு எல்லாமே அவங்க பாட்டுக்கு ரோட்டில் விட்டுறாங்க. அது எல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடுது. சரிங்களா? பாவம் அதுங்களுக்கும் என்ன செய்ய முடியும்? அதுங்களுக்கு தெரியுமா இது பிளாஸ்டிக்கு சாதா பேப்பர்னு? மேயும் போது ஆட்டோமேட்டிக்காக மேய்ஞ்சிட்டு போயிடுது. நம்ம மாடுக்காரங்களும் அதை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ எப்படி சொல்கிறது இதை? நம்ம நினச்சா தான் எதையும் மாற்ற முடியும். சரிங்களா? இல்லைன்னா மாறவே மாறாது. அது எதாக இருந்தாலும் சரி. சரிங்களா? பிளாஸ்டிக் மெயினாக வந்து மலைகளில் சொல்கிறாங்க, பிளாஸ்டிக் பாட்டிலு இதெல்லாம் போடாதீங்கன்னு. இங்கேயும் போடாதீங்க. சரிங்களா? மிருகங்கள் இருக்கிறோம் இல்லை, நம்ம மிருகங்களாக வாழ்கிற வேணான்னு தான் சொல்லுது. சரிங்களா? கொஞ்சம் எல்லோரும் யோசிச்சு இந்த பிளாஸ்டிக்கை குறைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இவன் நல்லா சொல்கிறான், லூசு ஏதோ வீடியோ போடுவான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் யாராவது ஒரு ஆள் இதாக பண்ணால் கூட எனக்கு அது போதும். நான் திருந்தினா கூட எனக்கு அது பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் நீங்களும். நீங்கள் திருந்தினாலும் அது உங்களுக்கு பெரிய விஷயம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த செய்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் கேட்குறேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.